ஸோ போல் டிசைடர் மேட்ச், ஃபஸ்ட்டு டிசைடிங் மேட்ச் நாடாக்காடு வர்சஸ் சூரியனுடுதி 2 டீமுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓனி பேட்ஸ்மேன் சைக்கிங்கில் இடமலையூர் அஜித் இருக்கார், நான் சைக்கிளில் நிவேதன். மேட்சுக்கான முதல் ஓவர் ஜெகதீஷ் வந்திருக்காரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் முதல் ரவுண்ட் மேட்ச்சில். டிஃபன்ஸ் மைண்ட் ஷாட், வெள்ளை குத்தி உள்ளே திருப்பியிருக்காரு. முதல் பந்தே ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் ஸ்லோயராக ட்ரை பண்ணார், அது ஃபுல் டாஸாக போக பவுண்ட்ரியும் போயிடுச்சு. இங்கே நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு, சூப்பரான டெலிவரி, ஃப்ரீ கிட்ட சேவ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால், குத்துன இடத்துலேருந்து ரொம்ப பாஸ்டாக வந்திருக்கு, பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு விகேந்திர சம்பளம் வந்திருக்கு, நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். ஃபுல்லாக நின்று ஆட பார்த்தாரு, அவர் போட்டிருக்காருங்க, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத பந்து. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன், ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு, அந்தளவு வேகம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் நின்று எடுத்துருக்காரு. 1 more single to end the over. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் கவி வந்திருக்காருங்க, விட்டு தட்டான்னு பார்த்தா ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு, ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் ஸ்லோயர், கரெக்டான பிக்கப் ஷாட்டுக்கு போயிருக்காரு, தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க, இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு இங்கே நிவேதன் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம், கண்டிப்பாக இது அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரியாக இருக்கும், போயிடுச்சு பவுண்ட்ரி. விகேந்திர சம்பளம் கரெக்டாக ஆனாருங்க, இங்கே தெளிவான பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஆனாருங்க, ஒரு இன்சைட் அவுட், குவாலிட்டியான இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க, இங்கே தெளிவான பவுண்ட்ரி. நிவேதன் பேட்லேருந்து ஹாட்ரிக் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு. சான்ஸ் ஃபார் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே அனாஸ், ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 அடிச்சிருக்காங்க நாடாக்காடு. மேட்சுக்கான 3வது ஓவர் அகைன் இங்கே ஜெகதீஷ் கட் பண்ண பார்த்தார், கொஞ்சம் கூட டைமிங் கிடைக்கல, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் சின்ன மிஸ்ஃபீல்ட், அதை பார்த்து 1 2வது ரன்னாவும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்ல ரன்னிங். ஃபீல்டர் பண்ண தப்பில் ஓடி இருக்காங்க, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், கரெக்டாக ஸ்வீப் ஆடி இருக்காருங்க இங்கே, ஆனால் அந்த இடத்துல பட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த பக்கமாக வந்துடுச்சு. இது வரைக்கும் 3வது ரன்னு கூட ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா 2ஓடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. மழை வேறு வேகமாக வருது இருந்திருந்தாப்புல. அகைன் ஒரு கட்டு, தேர்ட் மன்ல பாட்டா ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, தூரல் மலையோட டாட் பால் மலையும் புளிய வைக்கிறான்னு சொல்லலாம் ஜெகதீஷ். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போதா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்ட்டேருந்து, எக்ஸலன்ட் ஸ்டாப், சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 அடிச்சிருக்காங்க. அதுக்கு 4வது ஓவர் வெங்கட், ஐயோ இருக்கிற ரொம்ப மழை பெருசாக வருது. முதல் பந்தே அடித்தார், சான்ஸ் ஃபார், போயிடுச்சுங்க இங்கே நேருக்கு நேர், ஒரு 6, முதல் 6 அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த மேட்ச்சில். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்ட்ரி போகாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார், சரியான ஹைட்டு, கேட்சை பிடிக்கலங்க, ஆனால் ஒளி இருந்தார் ஃபீல்டர், ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில், சான்ஸ் ஃபார், ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி தாண்டி போயிடுச்சு இங்கே. அகைன் ஒரு 6, மொத்தமாக இந்த ஓவரில் வர 2வது 6.
நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனா பாஸ் ஆடி இருக்காரு ஃபீல்டர் ஜெகதீஷ். நல்லா சாப்பிடுங்க. ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் பிரசாந்த் வந்திருக்காரு. முதல் பந்தே அடிச்சாருங்க இங்க. எஸ், இந்த ஓவர்லையும் ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். 1 மோர் 6 பதிவு பண்ணுறாரு. 3வது 6 அப்படின்னு நினைக்கிறேன் அஜித் பேட்டில் இருந்து. ஒரு ஃபுல் ஷாட் கேப்லையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரிங்க. ஸோ பாலுக்கு ரியாக்ட் பண்ணி க்யூட்டாக ஆடுறான்னு சொல்லலாம். இங்கே அஜித் இடமலையூர் அஜித் பேட்டில் இருந்து 1 மோர் பவுண்ட்ரி. போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி தொடருதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு லாங் ஆனில் நேருக்கு நேர் ஃபீல்டர் வைக்கல. மிட் விக்கெட் ஃபீல்டர் பாஸாக வந்திருக்காரு அனாசிங்கா. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்துங்க இங்கே. டாட் பால் சப்போர்ட் பண்ணி போனார். கேப்பில் அதே இடத்துல கட்டினாலும் குடுன்னு ஓட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். இழுத்து இந்த பக்கமாக போட்டார். ஸோ பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்கான்னு சொல்லலாம். அஜித் பேட்டில் இருந்து 2வது ரன் நினைக்கிறேன். எஸ், 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2ஓட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 61. 12 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் மேட்ச் ஆகிங்க நாடாக்காடு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். ஒரு ஃபுல் டாஸ் அந்தளவு ட்ராவல் ஆகி போகாதுன்னு நினைக்கிறேன். நேருக்கு நேர் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. மாட்டிக்கிட்டாரான்னு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டார். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஃபயரான மேட்ச். மழை வந்துச்சு, ஆனால் ஃபயர் மூட் இங்கே அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. மழைக்கு இதமான ஃபயர் இன்னிங்ஸ் அஜித் பேட்டில் இருந்து. சுப்பான பாலில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் அஜித். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. ஸ்டாண்டன் அவர் நின்னார். டீமையும் நில நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 6 அப்படின்னு சொல்லலாம். அஜித் பேட்டில் இருந்து 1 மோர் 6. இமாலய டார்கெட்டை நோக்கி சரியான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்க. அகைன் அடிச்சாருங்க இங்க. எத்தனை பந்து போட்டாலும் அதை இப்படி தான் ஆட போகிறேன் எங்கே ஃபீல்டர் வச்சாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். டெர்பிக் இன்னிங்ஸு. 2+ ஆடிக்கிறான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரி. பவுலர் சேஞ்ச் பண்ணாங்க. டாட். லாஸ்ட் ஒன் டெலிவரி. டார்கெட் சிட்டிங் பால். ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிக்கிறாங்களா? லைனில் வச்சு கரெக்டான கேட்ச். ஸோ கேட்சை பிடிச்சாங்க. 15 தவிர வரான்னு சொல்லலாம். 47. வெல் பிளைடு இங்கே அஜித். சரியான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் ஆடி கொடுத்துருக்காரு டீமுக்காக. போன மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். 78 அடிச்சிருக்காங்க நாடாக்காடு. 29 டார்கெட் சூரியன் முடியுது. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பிரசாந்த். ஸோ இந்த டார்கெட்டுக்கு என்ன ஸ்டார்ட் தேவையோ அந்த ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்காரு முதல் பந்திலே. ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம் பிரசாந்த் பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் சுவிட்ச் ஆனால் பேட்டில் பண்ணலாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் கரெக்டாக பேட்டில் போட்டிருக்கு. பந்து பவுண்டரி போயிருங்க இங்கே. குயிக்கராக போயிருக்கு. சுவிட்ச் திரும்பி பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பரான டெலிவரி. கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காத பந்துன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். சுவிட்ச் ஹிட் ஆனால் அதே இடத்துல ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். வாட்டா கேட்சுங்க இங்கே. சரியான கேட்சு. செம்ம எஃபோர்ட் போட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் சரவணன். நீங்கள் நீ பேட்ஸ்மேன். இங்கே கோலி ஒரு ஃபுல் டாஸ். பால் கொடுத்துருக்காங்க ஆம்பேர். சிங்கிள். ஃபர்ஸ்ட் பிளேயரோட கடைசி ஒரு பந்து ஃப்ரீ ஹிட் பால். ஒயிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் 3 பால் ஃப்ரீ ஹிட் பால். பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்ல கேட்சாக இருந்தாலும் விக்கெட் செலிப்ரேஷனுக்கு போனார். அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க இங்கே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 13. ஆக்சுவலாக போன பால் விக்கெட்னு கேட்சை பிடிச்சி பந்தெல்லாம் தூக்கி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சார் சுதன். ஆனால் ஃப்ரீ ஹிட். செகண்ட் ஓவர் சரண். முதல் பந்தே ஃபுல்லாக மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பெரிய கிரவுண்டு.
போயிடுச்சுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோவா இல்லை ஓவர் கார்ட் சொல்லன்னு தெரில, ஆனால் நோ பால் கொடுத்துருக்காங்க. முதல் பந்தே ஒரு 6 போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், ஃப்ரீ ஹிட் பால், நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா நல்லா சாப்புங்க. எக்ஸலண்ட்டான எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு 2 ஃபீல்டருக்கு நடுவில், ஆனால் சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட், இதுவும் பேட்டில் கரெக்டாக போட்டிருக்கு. பவுண்டரி லைனையும் தாண்டி போயிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், தெளிவாக ஆடினாருங்க. சப்போர்ட் பண்ணி போனதுக்கு ஃபுல் டாஸாக கிடைக்கும். லாப்டர் ஒன்லேயே அடிச்சாருங்க. ஒரு பவுண்டரி, 1 மோர் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, 2 வரலன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் ஃபீல்டர் கைக்கு தான் போகும். மணி இருந்தார், ஒரு சிங்கிள் குயிக்கராக ஓட்டாங்க. சிங்கிள் டு எந்த ஓவர்னு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 3வது ஓவர். அகைன் அரவிந்த் வர விட்டு ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதா, பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விரட்டி போயிருக்காரு தினேஷ் டிகே. இது வரைக்கும் 2 ரன் ஓடி இருக்காங்க. இங்கே கேப்பில் 2க்கு வாய்ப்பு இருக்குமா, சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா சிங்கிளுக்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நல்லா ஸ்டாப். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர், சரியான ஹைட்டுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸ் இருந்திருக்குங்க. இங்கே ஸோ ரொம்ப தூரம் கிரவுண்டு, லைனெல்லாம் கிட்டத்தட்ட 70க்கு மேலே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் அடிக்கிறாருங்க தெளிவாங்க டிஸ்டன்ஸை கடந்து பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பவுண்டரிங்க. தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. குயிக்கரான சிங்கிளான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 46 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் டிகே தினேஷ். முதல் பந்து டாட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் டாட் பீட் ஷாட். பாலோட செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் ஷாட், சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க, தெளிவான பவுண்ட்ரி. ஸோ ஆஃப்டர் த பவர் பிளேக்கு அப்புறமும் நல்லா ஆடுறான்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு ஸ்வீப் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வியாக இருக்கும். போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரி, டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் டிகே. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, தேவையான அளவு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கா. எஸ் போயிடுச்சு இங்கே. பின்னாடி ஆடியன்ஸ் தான் கேட்ச பிடிக்க முடிஞ்சு. ஸோ 1 ஓவர் 6, இந்த 6ஓட மேட்ச்சில் 50 பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பிரசாந்த். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சமில்ல 60 அடிச்சிருக்காங்க. 12க்கு 19. சுதன் முதல் பந்தே கேப்பில் போயிருக்கு, அதிகபட்ச சிங்கிள். ஸோ இடையில ஒரு காமன் நேரம் சரியான மழை டிச்சு பேஞ்சு ஓஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிச்சுக்கு நல்ல வேலை கரெக்டாக கொண்டு வந்து படத்தாக போட்டாங்க, அதனால் பிச்சை சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவுட் ஃபீல்டு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஸோ பார்க்கலாம். ரிமைனிங் இருக்க 11க்கு 18. கட் பண்ண பார்த்துருக்காரு, அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு. டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா எஸ் டேரக்ட் ஹிட் அப்படின்னு நினைக்கிறேன். விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமா ஃபீல்டர்?
மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரா ரன் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பவுண்டரி போகுதா? பவுண்டரி போகலண்ணா. 2 ஓடையே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட். ஆனால் சரியாக படலை. நின்று ஜாலியாக கேட்ச் பிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்து கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் சரவணன் இப்போ தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு. விக்கெட் முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சுதன். நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தைய சுவிட்சுக்கு திரும்ப நல்லாவே திரும்பி இருக்காருன்னு சொல்லலாம். பந்தை டாட் பால். லாஸ்ட் ஒன் சென்ஸ் ஆஃப் பவுலிங். வாட் அ பவுலிங்க. ஸோ கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஏகப்பட்ட டாட்டு விக்கெட்டுன்னு இந்த ஓவரை கலக்கியிருக்காரு இங்கே சுதன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 64. ஸோ கடைசி 6 பாலுக்கு 15 அடிக்கணும். ஒரு மாதிரி நல்லா அடிக்கின்றார் பிரசாந்த். ஸோ அவருக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே ஸோ போன ஓவரில் 10 கீழே கொண்டு வந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க இவங்க. கடைசி 6க்கு 15. அஜய் வந்திருக்கார் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே சுவிட்சுக்கு டாட் பட்டு பண்ணியிருக்காரு முதல் பந்துலேங்க. செகண்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. ஹேக்கிங்லேருந்து பேக் டு பேக் 2 டாட்டா போட்டிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் 4க்கு 15. இந்த மாதிரி சுவிட்ச் கிட் பேட்டில் பட்டிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே முக்கியமான நேரத்தில். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். பந்தை தப்பு பண்ணிட்டாங்க. 3க்கு 11 மாறி இருக்கு மேட்சுங்க. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. அங்கே அடித்து இங்கே அடிக்க பார்த்தாங்க. கீப்பர் 2க்கு வந்திருக்கு. த்ரோ 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். இங்கே இப்படி இருக்க 2 பாலுக்கு 9. முக்கியமான பால், மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ண போகிறாரு? சுவிட்சுக்கு தாங்க திரும்பி இருக்காரு. அடிச்சார்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி போயிடுச்சு இங்கே. ஸோ முக்கியமான நேரத்தில் தேவையான ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரசாந்த். கடைசி 1க்கு 5. ஸோ ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டார் மேட்சை இங்கே. கடைசி 1க்கு 5 சரியான ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேட்சை. ஃபுல்லாக மறுக்கினார். இந்த முறை கேப்பில் போகுதுங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். போயிருதா பவுண்ட்ரி? யாஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இங்கே மேட்சை டைப் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ ஹை ப்ரெஷர் மேட்ச். வாட் அ பேட்டிங் இங்கே பிரசாந்த். ஸோ மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ தனியாக ஒரே ஆளாக துண்டாக ஆடி கொடுத்துருக்காரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா ஸோ மேட்சை வின்னாகவே இருந்திருக்கும். இப்போ சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. பட் வெல் பிளே. ஸோ அதே மாதிரி 78 ரன்னு அதில் 69 ரன்னு பிரசாந்த் அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. வாட் அ நாக் இங்கே. வேறு லெவலான ஒரு பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது சூப்பர் ஓவர். பிரசாந்த் தான் பேட்டிங்க்கு வந்திருக்காரு. சுதன் முதல் பந்தே சுற்றி திரும்பி பார்த்தாரு. பேட்டில் பால்ல டாட் பால். செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா அங்கே சரண் பாலுக்கு விரட்டி போனார். ஐயோ சேஃபாக ஸ்லிப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் த்ரோ அடித்ததில் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேருங்க. அம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே. நீ பேஸ்டர் அனாஸ் ஃபுல்லாக மறுகி ஸ்வீப் ஆட பார்த்துருக்காரு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா அங்கே ஃபீல்டர் அஜித் புரட்டி எடுக்க முடியல. கரெக்டான த்ரோ ஸ்டெம்புக்கே வந்திருக்கு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கோலி பேட்டிங்கில் காலில் தான் பட்டிருக்கு. ரன் ஓட மாட்டாங்க. ஏன்னா இந்த விக்கெட்டு ஒரு வேளை ஆகிட்டா ஆல் அவுட் அப்படிங்கிற கால்குலேட் ஆயிரும். சூப்பர் ஓவர் காரணமாக நின்றுட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஒரு புல் ஷாட் போயிருக்காரு. தாண்டி போகுதா? எஸ் அஜித் அவரை தலையை தாண்டி போயிருக்கு. அவர் நின்ன இடத்துல போயிருக்கு. ஒரு 6 இங்கே கோலி பேட்டில் இருந்து. லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு. கீப்பரால் பிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. 9 அடிச்சிருக்காங்க சூரியன் விடுதி. 10 டார்கெட் நாடாங்காடு. தெரியும் சூப்பர் ஓவர். 10 டார்கெட் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். பேட்டில் பட்டு வந்திருக்கு. வாட் அண்ட் டெலிவரிங்க. நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே. பேட்டிங்கை தொடர்ந்து கீப்பிங்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். தஞ்சாவூர் பிரசாந்துங்க முதல் பந்தே டாட்டு பண்ணியிருக்க 5 பாலுக்கு 10. செகண்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர். பேக் டு பேக் முதல் 2 பந்தும் அதிவேகமாக போட்டிருக்காரு. ஸோ வேகத்தில் கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான்னு சொல்லலாம். பேக் டு பேக் டாட் பால். 4க்கு 10 பேக் டு பேக் 2 டாட் அப்படிங்கும்போது பேட்ஸ்மேன் ஆன் ப்ரெஷர் கண்டிப்பாக பெரிய ஷாட் தான் போவார். பெரிய ஷாட்டு தான் போயிருக்காரு. பேட்டில் தெளிவாக பட்டிருக்கு. இது தாண்டி போணுச்சுன்னா
மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல வந்தேன். அவர் லைனில் அப்படியே நின்று போச்சார். ஹைட் மேன் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஃபீல்டராக நிற்கும் போது 6 தடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டு. வேறு ஆப்ஷனே இல்லை. 2 டாட் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஷாட் போனார். விக்கெட்டு பறி கொடுக்குறாங்க இங்கே இடமேலே ரஜித். நியூ பேட்டர் இங்கே மணி. 3க்கு 10. வாட் அண்ட் டெலிவர் கரெக்டான இடத்துல ஸ்லோயர். டாட் பால். இந்த முறையும் கரெக்டாக போட்டாருங்க. ஸோ 1 more டாட். இது வரைக்கும் எந்த ரன்னை விட்டு கொடுக்காம ஜெகதீசன் போட்டிருக்காருங்க பந்து சூப்பர் ஓவரில். லாஸ்ட் ஒன். ஸோ இது பவுண்ட்ரி போகலன்னா சூப்பர் ஓவரில் மெய்டின் ஓவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தடுத்து போட்டாங்க. வாட் அண்ட் ஓவர். இங்க மெய்டின் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க சூப்பர் ஓவரில் வாட் அ பவுலிங். இங்க ஸோ ஒரே மாதிரி அது மாதிரி இந்த பக்கம் பேட்டிங்கில் துண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு பிரசாந்த். வெல் பிளே. ஸோ வெல் பிளேடு. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ்ண்ணா. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 78 அப்படிங்கிற பட்சத்தில் 69 ஸோ இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் துண்டான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மேட்ச்சு 12 ரன் ரேட்டு என்ன நினச்சி உள்ளே போனீங்க, எப்படி ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஆனதில் நான் எப்பொழுதும் சிம்பிளாக ஒரு பிளான் வச்சுப்பேன். பட் இது நிறைய இடத்துல சொன்னதில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நான் பவர் பிளே வந்து ஈவன் மச் பெட்டராக இருந்த பவுலராக இருந்தாலும் சரி, சூப்பர் டூப்பர் பவுலராக இருந்தாலும் சரி, நான் டாமினேட் பண்ணணும்னு பார்ப்பேன் பவர் பிளேயில். இப்போ லைக் ஒரு அடிக்கவே முடியாத ஒரு கிரவுண்டு, பவுண்ட்ரியே இல்லாத ஒரு கிரவுண்டு, பவுண்ட்ரி ஈஸியாக வராது அந்த மாதிரி கிரவுண்டில் பவர் பிளேவை நிறைய யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பேன். ஒரு 7 பவுண்ட்ரிஸ் 8 பவுண்ட்ரிஸ் அந்த மாதிரி. ஒரு ரெகுலரான பேட்ஸ்மேன்னா பவர் பிளேயில் ஒரு 3 to 4 பவுண்ட்ரிஸ் அடிக்கலாம், 5 பவுண்ட்ரிஸ் அடிக்கலாம். என்னோட டார்கெட்டு 8 பவுண்ட்ரி 9 பவுண்ட்ரி அந்த மாதிரி பிளான் வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி இதை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அதை பிளான் பண்ணும்போது ஒரு 30-35 ரன்ஸ் வந்துருச்சு முதல் 2 ஓவர்லேயே. ஸோ அங்கேருந்து கன்க்ளூட் பண்ணேன் 4 ஓவருக்கு 10 ரன் ரேட் போனாலே 40 ரன்னு, நம்மளோட டார்கெட் 78 ரன்னு. அதை பிளான் பண்ணி ஆட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் மேட்ச் வந்தது. 2 ஓவர் 19 இருக்கும்போது நான் ஸ்ட்ரகிள் பசங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனானுங்க. பட் ஆனால் நான் தான் அவங்கள பேக் பண்ணோம், அவங்களும் என்னை வெளிலேருந்து பேக் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி அந்த 6க்கு 15. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் அடித்து கொண்டு வந்துட்டீங்க, க்ளோஸ் பண்ண மேட்ச்னு சொல்லலாம். இடையில மழை குறுக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் போட்ட சுதன் அவர் ஒரு மாதிரி குறுக்கிட்டு மேட்சே மாற்றிட்டாரு. 6க்கு 15 என்ன மைண்ட் செட்? அந்த மொமெண்டம் அப்படியே இருந்ததுன்னா எங்கள் பக்கம் நிறைய ஃபேவராக போயிருந்துருக்கும். ஏன்னா மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இப்போ இந்த கிரவுண்டில் வந்து 80 சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் நாங்கள் 6 ஓவருக்கு 62 ரன், 4 ஓவருக்கு 62 அடிச்சிருந்தோம். 2 ஓவருக்கு 18 தான் அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் தான் கொஞ்சம் மழை வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நான் ஸ்ட்ரைக்கில் மாட்டிக்கிட்டேன். இந்த பக்கம் பசங்க 5 பாலுக்கு 3 ரன் தான் அடித்தாங்க. பட் இருந்தாலும் கடைசி வரை ஹோப் இல்லை. பாலும் கொஞ்சம் வெட்டாக இருந்தது, விக்கெட்லேருந்து கொஞ்சம் வரல. ஸோ பிளானு நான் ஆக்வர்டான ஷாட்டில் பிளான் வச்சுருந்தேன். வலு கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மிட் விக்கெட்டில் அடிக்காமல் ரிவர்ஸிப்பில் அடித்தேன். 2 ஷாட்டு ஷூட் ஆச்சு, ஒரு ஸ்கொயர் லெக்கில் 1 ஷூட் ஆச்சு. ஓகே, 3 பவுண்டரிக்கு ரிசல்ட்டு சூப்பர் ஓவர். ஸோ ஃபேண்டாஸ்டிக் பவுலிங். ஜெகதீசன் சூப்பராக போட்டான். 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கும் போது மெய்டன் போட்டான். அதே மாதிரி கடைசியாக 2 கொஸ்டின். அந்த கடைசி பால் 1க்கு 5 இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினதெல்லாம் இல்லாமல் அந்த 4 நீங்கள் அடிக்கலைன்னா மேட்சே போயிருக்கும். இதை கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வர யங் டேலண்ட்ஸ், யங் பிளேயர்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சேஃப்டி என்னன்றதுக்கு கிரிக்கெட் ஆடணும். ஆக்சுவலாக நம்ம ஒரு பாலுக்கு 1 ரன் 2 ரன் அடிக்கணும்னா அந்த நேரத்தில் கேப்பில் பேஸ் பண்ணிட்டு 1 ரன் 2 ரன் ஓடி மேட்சை செக்யூர் பண்ண பார்க்கணும். எனக்கு வலு இருக்குது, நான் இனிஷியலாக நான் 60 ரன் அடித்தேன்னு மண்டையில் ஏற்றாமல் அந்த டைமுக்கு என்னோட ஈஸி இந்த கிரவுண்டில் 6 அடிக்க முடியலனாலும் என்னால் மச் கான்ஃபிடென்ஸ் டு ஸ்கோர் 4 ரன்ஸ். ஸோ அதனால் 4 ரன் அடிக்க ட்ரை பண்ண ஷூட் ஆச்சு. அதுதான் உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு வந்தோம் அதை எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். வராத ஒரு விஷயத்தை வலு கொடுத்து இந்த கிரவுண்டில் 6 அடிக்க பார்த்தோன்னா கண்டிப்பாக டெசிஷன் தப்பாக தான் போகும். ஸோ 4 ரன் அடிக்க பார்த்தேன். 4 ரனுக்கு இப்போ மேட்ச் சூப்பர் ஓவர் ஆச்சு. திரும்ப பசங்க பவுலிங் போட்டாங்க. திரும்ப நாங்கள் போய் 10 ரன் அடித்தோம். மேட்ச் எங்கள் பக்கம் ஃபேவராக முடிஞ்சது. ஸோ நமக்கு என்ன வருமோ அதை ரொட்டீன் பண்ண பாருங்கள். ரொட்டீன் பண்ணி நீ சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவல் போய்க்கலாம். ஸோ கடைசி ஒரே கொஸ்டின். ரொம்ப நேரமாக நானும் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேட்ச்சு ஒரு 78 மேட்ச் மொமெண்டமே பெரிய ஸ்கோரு, பேக் டு பேக் விக்கெட் ஒரு பக்கம் விழுகுது. ஓகே, ஒரு பக்கம் ஒரு பிளேயராக நீங்கள் எப்படி ஆடினீங்க, ஸோ வரக்கூடிய யங்ஸ்டர் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஒப்பீனியனா? அதே தான் சொன்னேன். நம்ம லாஸ்ட்டோட கொஸ்டினுக்கான ஆன்சர்லேயும் இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் கிரிக்கெட் தெரியாமல் இந்த பிளாட்ஃபார்ம் வரல. உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் தெரியும். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கான பிளேயரு, பிலோ ஆவரேஜ் பிளேயரு, ஆவரேஜ் பிளேயர் அது இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் தான் நீங்கள் விக்கெட்டுக்குள்ளே வரீங்க. அந்த விஷயத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விக்கெட்டில் கிரவுண்டில் அதை நிறையா பண்ண பாருங்கள். ஈவன் பவுலர் ஆர் பேட்ஸ்மேன் ஆர் ஃபீல்டர் எல்லா இடத்துலையுமே உங்களோட ஹெல்ப் இருக்கும். ஈவன் ஒரு ஃபீல்டரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு டாக்டிக்ஸாக நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே பண்ணும்போது அதுவே ஒரு மேட்சோட மெமோண்டமே மாற்றி உங்களுக்கு வின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கடைசி வரை ஹெல்ப் கொடுக்கும்.
ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. வேல்யூபிளான டயத்தையும் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்ண்ணா.